பூமியில யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. அன்பு கொடுப்பதிலே வேற்று வித்தியாசம் காட்டாதீர்கள். ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் அன்பு கொடுன்னு சொல்லல, உலகத்துல மனுஷனா பிறந்தவங்க, மனிதர் இல்லாத படைப்புகள், மன்ஃபில் அர்த், பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு காட்டுங்கள். மனுஷனும் உயிரினம் தான், இன்ன பிற ஜீவராசிகளுக்கும் உயிர் இருக்கிறது. அன்பு கொடுங்கள். கொடுத்தால் என்ன கணக்கு ரிட்டர்ன்? வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான், அவ்வளவுதான். வானில் இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவான். அவன் அன்பும் கருணையும் உங்களுக்கு வேண்டுமென்றால் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அன்பு கொடுங்கள். உங்களுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதையே மனதில் வைத்துக் கொண்டு பாரத்தோடே தெரியாதீர்கள், அலையாதீர்கள். அப்படி பண்ணிட்டாரா இப்படி பண்ணிட்டார, அது ஒரு கொதிநிலை. அந்த கொதிநிலை இருக்கும் வரை உடல் சரியாக இருக்காது. நீங்க நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க. எதையாவது பற்றி நம்ம அதிகமாக நமக்கு எதிராக யாராவது செய்து விட்டால் அதையே கொஞ்சம் யோசித்து யோசித்து அதனால் என்ன பயன்? நம் உடல் கெட்டு போனதுதான் மிச்சம். அதனால் பிபி ஏறியது தான் மிச்சம். அதனால் வேறு பல நோய்கள் வந்ததுதான் மிச்சம். உடனே சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டேன், பாரம் தீர்ந்து விடும், இறங்கி போய்விடும். அதற்கடுத்து நாம் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். ஆனா மனசுலே வச்சுட்டு இருந்தோம்னா அவனை பார்க்கிற நேரம்லாம் கடிச்சு சாப்பிடணும்னு தோணும். அவனை அப்படியே நரநரவென்று பல்லை எல்லாம் கடிப்போம். அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தருகிறார்கள், விட்டொடியுங்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி கையிலிருந்து அதை வெளியாக்குங்கள். உங்களுக்கு ரெண்டு உண்டு. ஒன்று, மனசும் ரிலாக்ஸ் ஆயிரும், அல்லாஹ்வும் உங்களுக்கு அருளை தந்துருவான்னு நாங்க சொல்லுவோம்.